நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனு, சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை, ஆமாம் 5 வருஷத்தை சாரி. பட் ஐம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங். சம்டைம்ஸ் யூர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. ஸோ ஐ டோன்ட் நோ. சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி vote. அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரிதிங் இஸ் பப்ளிசைஸ்ட். தேர் இஸ் அ ப்ரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ். ஜோதிகா மேடம், நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே தான் மீனாட்சி சுந்தரம் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. தே ஆர் இன் 12th அண்ட் கிவிங் போர்ட் எக்ஸாம்ஸ். அண்ட் நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் கம் டு ஃபிட்னஸ். ஸோ மெதுவாக ஒரு one step at a time. பட் politics, no chance. Jyotika ma'am, here. Yes. ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமன்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? நீங்கள் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனலாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I think after marriage, we are responsible for the family. We are the spine of a family. But analo, there has to be a little bit time for yourself. Or 45 minutes fitness is very important. It's not about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing nariya vishangal panla, I think. So I feel I'm doing a lot of things after being fit. Ena portha varaikum cinema mattum is not my entire, the way I see life and success. நீங்க எவ்வளோ வாழ்க்கை, how much have you lived your life is the question we have to ask ourselves. So இப்போ நிறைய travel பண்றேன். I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and family. I'm trying to accomplish all that. So I think life is a cycle and we have to fulfill everything. So கடைசில we should say, yeah, we have lived life. 24 இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐ ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐ ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும். இல்லை, வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ I think it's time. If you see in all India circuits, we do have popular actresses working with or being in that position because they've worked with new and the big directors and backing them. So I think under change kundu varno actually. Engita kettingna I haven't worked with many big directors in the second inning at all. Except Mani Ratnam sir, I think. இப்போ வரக்கூடிய நியூ டைரக்டர்ஸ், நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா? தமிழ் சினிமா அவங்க சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் தே ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட், வித் நியூ ஐடியா. தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் த கிளீஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ். மேம், நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ இப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10-15 years for the right story to come. And நல்ல கதை வந்துச்சுன்னா we are waiting to work together. பட் அப்படி எதுவுமே வரல.